எல்லாருமே பெரும்பாலான மக்கள் சொன்னது நீங்கள் ஒரு 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 பார்வை இருந்தது. தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து அந்த அரசியல் அனுபவம் வந்து சிறிது கம்மியாக தான் இருந்ததுன்னா, எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு ஏற்கனவே அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, 30 வருஷம் தலைவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் இருந்தாலும் இன்னும் அடுத்த கட்டத்தில் வந்து இன்னும் அரசியல் அனுபவம் மிக்க லீடர் இல்லைங்கிறது பலரோட பார்வையாக இருந்தது. அதை நான் மறுக்கலை. இந்த சூழ்நிலையில் வந்து அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்திருப்பது வந்து ஒரு பெரிய பலமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவரோட அரசியல் அனுபவம், அவரோட திட்டமிடல், அவர் தேர்தல் பரப்புரைக்கான அவரோட பிளானிங் எல்லாமே எங்களுக்கு கட்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். எது அமித்ஷாவோட பிளானு? அதாவது இது எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாகவே இல்லை. ஏன்னா அவங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதே பிஜேபியோட பிளான் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அதான் இவங்க வந்து தொடர்ந்து இதே வந்து எப்போ அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இப்போ எந்த அளவுக்கு பெர்செப்ஷன் வளர்ந்துருக்குன்னா, ஒருவேளை அதிமுக வந்து பிஜேபி கழட்டி விட்டா வேணா டிவிக்கு வந்து அதிமுகவோட சேர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பெர்செப்ஷனுக்கு தான் மக்கள் மத்தியில் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கொள்கை அளவில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கோம். எங்களோட கொள்கை எதிரி பாஜக என்று முதல் மாநாட்டில் அறிவிச்சிருக்கோம். அதனால இவங்க சொல்ற வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலைலாம் கண்டிப்பாக எடுபடாது. மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த இணைப்பு பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த செய்திகள் வரும். இது கொங்கு ரீஜன் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்கேற்றவாறு நிகழ்வுகள் அரங்கேறும். என்ன புயல் வந்தால் பாதிப்பு வரும்ல, அது மாதிரி ஆரஞ்சு அலர்ட் வந்தால் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கும். ரெட் அலர்ட்னா கடுமையான பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் இருக்கும். தேர்தலில் தான் முடியும் அது.